தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக பாதையை பின்பற்றுகிறது தமிழக வெற்றி கழகம். பாரதிய ஜனதா கட்சியின் பாதையை பின்பற்றுகிறது தமிழக வெற்றி கழகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி எந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறதோ அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைத்த பிறகு எதிர்கட்சிகளை உண்டு இல்லை என்று பண்ணிவிடும். குறிப்பாக மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சியை பிடித்தது. தற்பொழுது எதிர்கட்சியாக உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுத்து கொண்டுள்ளது. அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி கட்சியை இரண்டாக உடைத்துள்ளது. மேலும் அந்த கட்சி ராஜ்யசபா உறுப்பினர்களை தனது கட்சிக்கு இழுத்துள்ளது. மேலும் மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா ஆகிய கட்சிகளுக்கும் பெரும் இடையூறு செய்தது பாஜக. தற்பொழுது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் எதிர்கட்சிகளுக்கு பாஜக இடையூறு செய்கிறது. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்குகிறது, எதிர்கட்சிகளை உடைக்கிறது. தற்பொழுது இந்த வேலையை தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் செய்கிறது. பாஜக பாதையை பின்பற்றி தமிழக வெற்றி கழகம் பயணிக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த பிறகு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி அந்த கட்சியை ஏறத்தாழ இரண்டாக உடைத்துள்ளது. அந்த கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் தற்பொழுது சாறை சாறையாக அந்த கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் ஆசை வார்த்தை காட்டி இந்த வேலையை தமிழக வெற்றி கழகம் செய்கிறது. பாஜக வெளி மாநிலங்களில் என்ன செய்கிறதோ அதை தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் செய்கிறது. பாஜக பாதையை தமிழக வெற்றி கழகம் பின்பற்றுகிறது. இது நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கான அறிகுறி கிடையாது. இது ஆரோக்கியமான அரசியலுக்கான அறிகுறி கிடையாது. இது ஜனநாயக மாண்புக்கு எதிரானது. இந்திய ஜனநாயகத்துக்கு இது ஆபத்தானது என்று சொல்லலாம்.